ஒரு சின்ன இது என்ன கோரிக்கை வலியுறுத்தி வந்து போராட்டம் நடக்கும் மட்டும் தெரிஞ்சுக்கலாமா? அதாவது என்னன்னா, இந்த ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் சமீபத்தில் படித்து ஒரு சிறந்த மாணவியாக இருக்கக்கூடிய மாணவியான சோலை ராணி வந்து ஒரு தன்னுடைய கல்லூரியில் பயிலக்கூடிய தன் துறை சார்ந்த மாணவரான ஒரு சக நண்பருடைய உட்கார்ந்து பேசினதாகவும் அவங்ககிட்ட வந்து இவங்க இருவரும் தவறுதலாக ஒரு சில கருத்துக்கள் பரிமாற சொல்லி இந்த கல்லூரி நிர்வாகம் அந்த பெண்ணை வந்து முறையா கண்டிக்கிற பேர்ல தன்னுடைய தாய் தகப்பனை கூப்பிட்டு அவளை வந்து முறையா கண்டிக்காம இந்த மாணவி வந்து இவ்வளவு பெரிய அவைச்செயல் செஞ்சிருக்கிறாங்க, இங்க வந்து படிக்கிற இடம் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி மாணவியோட தாயார்கிட்ட பேசினதுனால அந்த மாணவி மன உளைச்சல் காரணமாக பேராசிரியர் எடுத்த கடும் நடவடிக்கையால அந்த மாணவியுடைய கல்லூரியினுடைய சான்றிதழ் வந்து கொடுத்து அனுப்பிட்டாங்க, டிசிய. அந்த பொண்ணு தன்னுடைய மன உளைச்சல்ல 2 நாளைக்கு முன்னாடியே தற்கொலை செஞ்சுட்டாங்க. ஆனா காவல்துறையில வந்து அந்த பெண்ணோட மரணத்தை 191 பதிஞ்சிருக்கிறாங்க தற்கொலைன்னு. அப்ப அந்த தற்கொலைக்கு யார் காரணம்ன்றத இந்த கல்லூரி நிர்வாகம் பதில் சொல்லி ஆகும். அதற்காகத்தான் இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களால இந்த மாணவிக்கு உரிய முறையில நீதி கிடைக்கணும் கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி மாணவர்களுக்கும் நடக்கக்கூடாதுன்னு காண்டி தான் இந்த போராட்டமும். இந்த நிர்வாகத்தை கண்டிச்சு மாணவர்களுக்கு இப்படி நடக்கக்கூடாது, மாணவிக்கு இப்படி நடக்கக்கூடாது, இந்த கல்லூரி பேராசிரியர்கள் இது போன்ற அவதூறான செயல்களை ஈடுபடக்கூடாதுன்னு இந்த போராட்டம். இந்த சோலைராணிக்கு மட்டும் கிடையாது, இன்னும் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சேர்த்துதான் இந்த போராட்டம். சரி.